வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 4ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ அந்த வகையில ஏப்ரல் 3ஆம் தேதி உடைய ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். அரங்கநாதன் இலக்கிய விருது அரங்கநாதன் லிட்ரரி அவார்ட் 2025 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, தமிழவன் அவர்களுக்கும் திருநாவுக்கரசு 2 பேருக்குமே கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, வேர் வாஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சோலார் செல் பிளான் இனாகிரேட்டட்? இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்கல ஆலை எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு குஜராத்ல தான் திறக்கப்பட்டது. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி நமக்கு, வேர் வாஸ் த ஆர்மி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் செல்? அதாவது ராணுவ தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில. அடுத்த கேள்வி, அந்த ஆன்டி ராபிஸ் மற்றும் ஆன்டி ஸ்னேக்ஸ் வேக்சின் ஏஆர்வி ஏஎஸ்வின்னு சொல்லுவாங்க. இதற்கான ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணியிருக்காங்க, ஜூவின் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது இந்தியாவிலே பெஸ்ட் நெட்வொர்க்னு எது அப்படின்னா ஜியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்ல. ஆர்பிஐ உடைய டெபுட்டி கவர்னர் துணை ஆளுநராக பூனம் குப்தா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, காமன்வெல்த் செக்ரட்டரி ஜெனரலாக பதவியேற்க போகும் முதல் ஆப்பிரிக்க பெண்மணி யார் அப்படின்னா நமக்கு ஷிர்லி போட்ஸ்வே. அடுத்த கேள்வி, வந்தனா கட்டாரியா ரிட்டையர் ஆயிட்டாங்க, ஹாக்கி விளையாட்டோடு தொடர்புடையவங்க. அடுத்தது நம்ம இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. ஏப்ரல் 4ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். ஓகேவா? சோ தமிழ்நாட்டுல வந்து இப்போ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அதாவது நிறைய வந்து இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ ஊழியர்கள் நிறைய இருக்காங்க. ஓகேவா? அதாவது நமக்கு படிச்ச அ அ படிப்புக்கான சரியான வேலை கிடைக்கல, நம்ம குடும்பத்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட நிறைய பேர் வந்து பார்ட் டைமா, ஃபுல் டைமா ஸ்விக்கி, சொமேட்டோலாம் ஓட்டிட்டு பார்ட் டைமா படிச்சுட்டு இருக்க பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுல நிறைய பேர் கிளியருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வெயில்லயே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு இடமே கிடையாது. ஸோ இவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஏசி ரூம் குடுத்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? அதே மாரி தான் இவங்களுக்கு, அதாவது கிக் வொர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த Zomato, அதாவது வந்து இந்த Zomato, Swiggy, Rapido இந்த மாரிப்பட்ட வொர்க்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காகவே ஏசி ரூம் கட்டி குடுக்க போறாங்க மக்களே. இந்த அறிவிப்பு யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய சென்னை மாநகராட்சியில இருந்து. ஓகேவா? ஸோ அப்ப விச் கார்ப்பரேஷன் இஸ் செட் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏர் கண்டிஷன்ட் ரூம்ஸ் ஃபார் கிக் வொர்க்கர்ஸ்? ஓகேவா? அதாவது தற்காலிக பணியாளர்கள் இவங்கெல்லாம் கிக் தொழிலாளர்களுக்கு குளிரூட்டப்பட்ட ஓய்வறைகளை அமைக்க உள்ள மாநகராட்சி எது அப்படின்னா சென்னை மாநகராட்சி. நம்ம கிக் ஒர்க்கர்ஸ்க்கும் நம்ம தமிழ்நாடுக்கும் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா, நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இவங்களுக்காக ஒரு நல வாரியம், கிக் ஒர்க்கர்ஸ்க்காக வந்து, அதாவது இந்த தற்காலிக பணியாளர்களுக்காக ஒரு வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு தமிழ்நாடுன்னு போடலாம். அப்போ விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கிரியேட் அ வெல்ஃபேர் போர்ட் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ்? அதாவது கிக் தொழிலாளர்களுக்காக நல வாரியம் அமைத்த முதல் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. அதுக்கப்புறம் 2வது ஒண்ணு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சமீபத்துல வந்து நம்ம பட்ஜெட்ல பார்த்தோம். பட்ஜெட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 2000 பேருக்கு, அதாவது 2000 பேருக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? ரூ. 20,000 மானியம் குடுக்க போறாங்க. எவ்வளோ? ரூ. 20,000 மானியம் குடுக்க போறாங்க. எதற்காக? அதாவது இந்த இந்த கிக் வொர்க்கர்ஸ்க்கு. ஓகேவா? எதற்காக அப்படின்னா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக. என்னது? எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க? 2000 ஊழியர்களுக்கு ரூ. 20,000 சப்சிடி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த கிருஷ்ணகிரி மற்றும் ராமநாதபுரத்துல வந்து இந்த மீன் சம்பந்தமாட்டு ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எத்தனை பேர் வந்து கொடுவா மீன் கேள்விப்பட்டிருக்கீங்க? கொடுவா மீன் சாப்பிட்டுருக்கீங்களா? ஸோ நல்லா டேஸ்ட்டா இருக்குமா? அதே மாரி பாகு மீன். ஸோ கொடுவா மீன், அதே மாரி பாகு அப்படிங்கிற ஒரு மீனும் இருக்கு. இந்த கொடுவா மீன், பாகு மீனுடைய மீன் குஞ்சு இருக்குல்ல, ஸோ மீன் குஞ்சு உற்பத்தி மையம். ஸோ பாகு மற்றும் கொடுவா மீன் குஞ்சு உற்பத்தி மையம் வந்து கிருஷ்ணகிரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்துல அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிருஷ்ணகிரியில, ராமநாதபுரத்திலயும் இந்த மீன் குஞ்சு உற்பத்தி மையம் அப்படிங்கிறதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. சோ இவரு யாரு அப்படின்னா, சோ இவரை பத்தி நிறைய பேர் மதுரை சைடுல இருக்கவங்க எல்லாம் இவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல கொஞ்சம் தமிழ்நாடு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவரை வந்து உறங்கா புலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன என்ன புலி? உறங்கா புலி. ஓகேவா? அதாவது தூங்காத புலி அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இருக்குல்ல மக்களே, நமக்கு வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருந்தவரும் இவர். ஸோ யாரு அப்டின்னு சொல்லி நெறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. மூக்கையா தேவர். ஸோ அந்த மூக்கையா தேவருக்கு வந்து ஒரு நினைவகம், மெமோரியல் வந்து அ அமைக்கிறதாட்டு நம்ம தமிழ்நாடு அரசுல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய இப்ப நமக்கு அசெம்பிளி போயிட்டு இருக்கு. சட்டமன்றம் போயிட்டு இருக்கு. அதுல சட்டமன்றத்துல வந்து 110 விதின்னு ஒரு விதி இருக்கு. இந்த 110 விதியின் கீழ நம்ம முதல்வர் வந்து எத வேணாலும் டக்குன்னு அனவுன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த 110 விதியின் கீழ முதல்வர் வந்து என்ன அனவுன்ஸ் பண்றாரு அப்டின்னா, 2 முக்கியமான அறிவிப்பு. ஒரு அறிவிப்பு இங்க பார்த்துருக்கோம். அடுத்த அடுத்த அறிவிப்பு அடுத்த கேள்வியில பார்ப்போம். மூக்கையா தேவருடைய நினைவகம் வந்து எங்க அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க அப்டின்னா, உசிலம்பட்டியில அமைக்க போறாங்க. உசிலம்பட்டி சந்தையில வசியங்காட்டி சென்றவளை மாரி அந்த உசிலம்பட்டி எங்க இருக்கு? மதுரை. மதுரை உசிலம்பட்டியில இவருடைய நினைவகம் அமைக்க போறாங்க. நம்ம ஆல்ரெடி இதே மாரி ஒரு நினைவகம் வந்து பார்த்தோம். அதாவது ஜனவரி 31ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். என்ன அப்டின்னா, சமூக நீதி போராளிகளுக்காக ஒரு மணிமண்டபம்னு பார்த்தோம். அதாவது சமூக நீதி போராளிகளுக்கு ஒரு மணிமண்டபம் வந்து தமிழ்நாடு அரசுல இருந்து கட்டுனாங்க. எங்க அப்டின்னா, வழுதரெட்டி அப்டிங்கிற ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது இந்த வன்னியர் போராட்டத்திற்காக இந்த 1987ல போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துல வந்து ஷூட் அவுட்ல போலீஸ் துப்பாக்கி சூட்ல பார்த்தீங்க அப்டின்னா, 21 பேர் வந்து உயிரிழந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து இந்த சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் அப்டிங்கிறது விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி மெமோரியல் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எங்கேயாச்சும் எக்ஸாம்ல கேட்டாலும் கேட்கலாம். அடுத்த கேள்வி. இவரு யாருன்னு தெரியுதா? டக்குன்னு பார்த்துட்டு பெரியார்ன்னு சொல்லிறாதீங்க. அதாவது இவர் வந்து பெரியாருக்கெல்லாம் பெரியார். ஓகேவா? என்ன அப்டின்னா காரல் மார்க்ஸ். ஓகேவா? காரல் மார்க்ஸ் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவருடைய சிலை, அதாவது நம்ம தமிழ்நாடுன்னு இல்ல, நம்ம இந்தியாக்கும் சிலைக்கும் வந்து பயங்கரமான பொருத்தம். அதாவது அவங்களுடைய கருத்துக்கள உள்வாங்குறோமோ இல்லையோ, அவங்களுடைய சிலைய அங்கங்க வச்சுருவோம். ஓகேவா? காரல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலை வந்து நம்ம அ சென்னையில அமைக்க போறதாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து அந்த விதி சட்டமன்ற விதி 110 விதி கீழ அறிவிச்சிருக்காரு. ஓகேவா? அப்ப காரல் மார்க்ஸ் சிலை சென்னையில, அதே மாரி வந்து மூக்கையா தேவருடைய நினைவகம் வந்து எங்க அமைக்க போறாங்க? நமக்கு உசிலம்பட்டியில. இந்த 2மே ஞாபகம் வச்சுக்கோங்க. காரல் மார்க்ஸ்ன்னு சொன்னோனே, அவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேள்வி கேட்கலாம்னா, அவர் எழுதிய ஒரு புத்தகம். ஓகேவா? அதாவது தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு புத்தகம். தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற புத்தகம். சியும் போடுவாங்க, கேயும் போடுவாங்க. ஓகே. தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டா, நமக்கு காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிருங்க. ஓகேவா? அதே மாரி தி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியது நமக்கு காரல் மார்க்ஸ் தான். தி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த தாஸ் கேபிட்டலோட முக்கியம் இல்ல இதுக்கு இன்னொரு பேர் என்ன? கேபிட்டல் அ கிரிட்டிக் ஆஃப் த பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் அ கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி. அதாவது ஒரே புக் தான். அதுக்கு நெறைய பேர் சொல்றாங்க. தாஸ் கேபிட்டல்ன்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் அ கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அதாவது பூவ வந்து புஷ்பம்னு சொல்லலாம். புய்பம்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல ஃப்ளவர்ன்னு சொல்லலாம். அதே மாரி தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம முதல்வர் வந்து 2 திட்டம் பத்திய ஒரு அனௌன்ஸ்மென்ட். அதாவது முதல்வர் இல்ல, அந்த அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2 திட்டம். என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா, 1 கயல். ஒரு திட்டத்தினுடைய பேர் என்னன்னா, கயல் அப்படிங்கிற திட்டம். இந்த கயல் திட்டம் வந்து எதனோடு தொடர்புடையது அப்படின்னா, இந்த மீனுகளுக்கெல்லாம் உணவு வாங்கி குடுக்கிறதுக்கான ஒரு திட்டம். மீன் உணவு. வந்து கயல் திட்டம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, மீன் உணவு சம்பந்தப்பட்ட திட்டம். மீன் உணவு பொருட்கள வந்து நியாயமான விலையில வந்து வந்து கவர்ன்மெண்ட் வந்து குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மக்களுக்கு வந்து குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் வந்து இந்த கயல். அப்ப கயல் திட்டம் சிம்பிளா கயல்ன்னு சொன்னோனே, கயல் படம், கயல் ஆனந்தி, கயல் சந்திரன், என் ஆள பார்க்க போறேன் அப்படிங்கிற மாரி, இது என் ஆள தான் பார்க்க போறேன். போகும்போது என்ன வாங்கிட்டு போறேன்? சாப்பாடு வாங்கிட்டு போறேன். ஓகேவா? அதுவும் என்ன சாப்பாடு? மீன் சாப்பாடு. மீன் உணவு. மீன் உணவ வந்து அதாவது நியாயமான விலையில வந்து குடுக்கணும். வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து என்ன அப்படின்னா, இந்த கயல் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? அப்ப மீன் வளம் சம்பந்தப்பட்டது. அடுத்தது. அடுத்து வந்து அலைகள் அப்படிங்கிற ஒரு திட்டம். அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாரி அலைகள் அப்படிங்கிற திட்டம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண் மீனவர்கள், அதாவது மகளிர் மீனவர்கள் இருக்காங்கல்ல. மீனவ மகளிர்கள்ன்னு சொல்லாமா, மீனவ மகளிர்கள் வந்து அவங்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக, ஓகேவா? அவங்களுடைய எக்கனாமிய வந்து பெருக்கணும், அவங்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக நுண்கடன் வழங்கக்கூடிய திட்டம். ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து வாழ்க்கையில வந்து நல்லா பெரிய ஆள் ஆவறதுக்காக கடன் குடுத்து உதவக்கூடிய, அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் குடுத்து உதவக்கூடிய திட்டம் தான் இந்த அலைகள் அப்படிங்கிற திட்டம்.
இது நம்ம விமன் கீழையும் கொண்டு வரலாம், ஃபிஷரிஸ் கீழையும் கொண்டு வரலாம். ஓகே. பட் திட்டம் என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனவ மகளிருடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக நுண்கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான் என்ன அப்படின்னா, நமக்கு அலைகள் அப்படிங்கிற திட்டம். இதே மாரி வந்து நமக்கு பால்வளத்துறையில ஒரு திட்டம் இருக்கு. வெண்நிதி அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த வெண்நிதி அப்படிங்கிறது வந்து இந்த பால் உற்பத்தியாளர்கள் இருக்காங்கல்ல மக்களே, பால் உற்பத்தியாளர்களுக்கு வந்து கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான் வெண்நிதி திட்டம். ஸோ இது வந்து அலைகள் அப்படிங்கிறது வந்து மீனவ மகளிருக்கு. இந்த வெண்நிதி அப்படிங்கிறது பால் உற்பத்தியாளர்களுக்கு வந்து நுண்கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து இந்த அ நிதி அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகே. வெண்நிதி, அலைகள், கயல் நெறைய பேர் பார்த்துட்டோம். எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து தேசிய செய்திகள் போயிடலாம். ஓகேவா? தேசிய செய்திகள் என்ன அப்படின்னா, ஸோ பார்த்தோனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாரு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு. ஸோ சந்திரபாபு நாயுடு வந்து என்ன ஒரு சபதம் எடுத்திருக்காரு அப்படின்னா, நான் வந்து 2047க்குள்ள ஆந்திரால வறுமைய ஒழிச்சிருவேன் அப்படின்னு. இவருடைய ஆட்சி காலம் எப்போ? இப்பதான் பதவி ஏத்தாரா? 2024ல பதவி 24 5 இந்த இந்த டைம்ல தான். ஸோ இன்னொரு 5 இவருடைய பதவிக்காலம் 4 1/2 வருஷம். பட் 2047ல வறுமைய ஒழிப்பேன்னு சொல்றாரு. ஒழிச்சா நல்லதுதான். ஓகேவா? ஆந்திராலன்னு இல்ல. எல்லா இடத்துலயும் வறுமைய ஒழிச்சா நல்லதுதான். ஸோ அதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அதான் ஒரு இனிஷியேட்டிவ். ஜீரோ பாவர்ட்டி P4 இனிஷியேட்டிவ். பூஜ்ஜிய வறுமை P4 திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்டா, ஆந்திர பிரதேசம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இந்த ஜீரோ பாவர்ட்டி P4. இதனால 2047க்குள்ள வறுமைய ஒழித்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காரு. அதே மாரி மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேவா? புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி 3 செயற்கை நுண்ணறிவு மையங்கள் 3 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா, பூனே, மும்பை, நாக்பூர்ல. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு கேள்வி மைக்ரோசாஃப்ட்டோட எந்த மாநிலம் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது இந்த மாரி ஏஐ சென்டர் உருவாக்குறதற்காக அப்படின்னா மகாராஷ்டிரா. அதே மாரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதாவது பிரச்சனைகள் நிறைந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல விடியல் திட்டம்னு சொல்லிட்டு மகளிருக்கு வந்து விலையில்லா பேருந்து குடுக்குறாங்கல்ல, அந்த பேருந்துல ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதே மாரி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் ஃப்ரீ பஸ் சர்வீஸ் அதாவது பெண்களுக்கு, மகளிருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இலவச பஸ் சர்வீஸ் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அங்க அங்க முதல்வரா இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லா அவர்கள். ஓகேவா? ஸோ வந்து அதே மாரி வந்து நம்ம ஆந்திரா பத்தி பார்க்கும்போது, தெலங்கானா பத்தியும் ஒரு விஷயம் பார்த்துடலாம். தெலங்கானால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளுக்கு ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு. அது என்ன சப்பட்டா சில்லி. ஸோ சப்பட்டா சில்லி அப்படின்னு சொல்லலாம். இல்ல டொமேட்டோ சில்லி அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாரி குண்டு மிளகா மாரிப்பட்டது தான். ஓகேவா? ஸோ அங்க அது ரொம்ப ஃபேமஸ் போல. அதுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப கேள்வி கேட்கலாம். சப்பட்டா சில்லி அல்லது டொமேட்டோ சில்லிக்கு சமீபத்தில புவிசார் குறியீடு கிடைச்சது. அது எந்த மாநிலத்தில உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, திரு திருன்னு முழிக்கக் கூடாது. தெலுங்கானான்னு ஆன்சர் போட்டுறணும். ஓகேவா? தெலங்கானா. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட். ஸோ இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்க போறோம் அப்படின்னா, நம்மவர். ஓகேவா? அதாவது கமலஹாசன் உலக நாயகன் அவர்களுக்கு தான் வந்து ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபிக்கீஸ் மீடியா அண்ட் என்டர்டெயின்மென்ட் கமிட்டி சவுத். ஃபிக்கியின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு குழுவின் தெற்கு தலைவராக தெற்குல இருக்கக்கூடிய குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட ஃபிக்கினா ஒண்ணும் இல்ல மக்களே. ஃபிக்கினா என்ன அப்படின்னா, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இதான் நம்ம ஃபிக்கி அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு. இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு. ஓகேவா? ஸோ இதனுடைய அந்த மீடியா சவுத்துக்கு யாரு ஹெட் போட்டிருக்காங்க அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள. இந்த ரால்ஹன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, FIEO அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகேவா? அதாவது இந்திய ஏற்றுமதி அமைப்புகளின் கூட்டமைப்பினுடைய தலைவர். இந்திய ஏற்றுமதி அமைப்புகளின் கூட்டமைப்பு. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனுடைய தலைவர். அதே மாரி இந்த சிவசுப்பிரமணிய ராமன் இருக்கார்ல, PFRDA அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேவா? இதனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். PFRDA அப்படின்னா பென்ஷன் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. தமிழ்ல வந்து ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு
ஆணையம். ஓகேவா? ஸோ ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கான அந்த ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? தமிழ்ல அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மணி 4:30 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஓகே டன். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே. பட் இருந்தாலும் நம்ம கரெக்ட் டைமுக்கு வீடியோ வந்துரும். ஸோ இதான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான தினங்கள். ஸோ முக்கியமான தினங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மைன் அவேர்னஸ் டே. சுரங்க விழிப்புணர்வு தினம் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 4. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கேரட். ஓகேவா? ஸோ கேரட் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அம்மா வீட்ல சமைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு போயிட்டு ஒரு கேரட் எடுத்து சாப்பிடுற பழக்கம் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேரட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இன்னைக்கு கேரட் தினம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நேத்து வந்து இன்னொரு முக்கியமான தினம் மக்களே. அதாவது வந்து ராஜ்யசபா இருக்குல்ல, நம்மளுடைய மாநிலங்களவை. மாநிலங்களவை முதல்ல எப்போ கூடுச்சு? எப்போ கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க அப்படின்னா, ஏப்ரல் 3, 1952ல. ஓகே. முதல்ல கூட்டுனது. ஸோ அதனால இந்த ஏப்ரல் 3 வந்து மாநிலங்களவை தினம். ராஜ்யசபா டேயா கொண்டாடுறோம் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இன்னைக்கு நம்மளுடைய குரூப் 1 உடைய டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 22 டெஸ்ட் இருக்கு மக்களே. இதுல வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட், பட்ஜெட் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிருவோம். ஸோ எக்ஸாம்க்கு முன்னாடி உங்களுக்கு மே மாசம் பாலிசி நோட்ஸ்க்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். எக்ஸாம் வந்து நம்ம கூகுள் ஃபார்ம்ல நமக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதுல நீங்க போட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன பார்த்துக்கலாம். எந்த கொஸ்டின் தப்பு கரெக்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது போக கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ, எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் எல்லாம் அனுப்பிச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் டாப் 5 ரேங்க் லிஸ்ட் போடுவோம். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2299 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸ்கெடியூல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி கொஸ்டின் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க இன்னைக்கு மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. இன்னைக்கு 6 மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஈவினிங் 6 பிஎம்க்கு டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தினமொரு திட்டம். தினமொரு திட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா ஆரோக்கிய நடைபயண திட்டம். ஹெல்த் வாக் ஸ்கீம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ரொம்ப முன்னாடி பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4/11/2023. யார் ஆரம்பிச்சது வச்சாங்க அப்படின்னா யுஎஸ். ஸோ யுஎஸ்னா யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் யுஎஸ். ஓகேவா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சது. நம்மளுடைய மாண்புமிகு துணை முதல்வர் ஆரம்பிச்சது. அப்போ அவர் துணை முதல்வர் கிடையாது. அப்போ வந்து அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் தான். ஓகேவா? இந்த ஹெல்த் வாக் ஸ்கீம் எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சென்னையில அடையார்ல தான், அடையார் பெசநகர் பக்கத்துல தான் ஆரம்பிச்சாங்க. ஒண்ணும் இல்ல. என்ன அப்படின்னா வந்து டெய்லி எல்லாரும் 8 கிலோமீட்டர் நடக்கணும். அதாவது நடந்தா உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது நம்ம நடை பயணத்த வந்து அதாவது இந்த வாக்கிங் போறத வந்து ஆ ஒரு விழிப்புணர்வுக்கான திட்டம் தான் அந்த ஹெல்த் வாக் அப்படிங்கிற திட்டம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு சில இடங்கள் நம்ம ஊர்ல வந்து அந்த வாக்கிங்காகவே நெறைய பாத்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. 8 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து 10,000 ஸ்டெப். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் நடந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சுகரு இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஓகேவா? காலையில எந்திரிச்சோனே வாக்கிங் போங்க. சார் நீங்க போறீங்களான்னு கேட்டா, நான் போறதில்ல. முன்னாடி ஒரு காலத்துல போயிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு சைக்கிளிங் தான் போவேன்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்குனேன். சைக்கிள் வாங்கிட்டு அது ஒரு 4 மாசம் ஓட்டிட்டு அது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு குடுத்துட்டேன். ஸோ இப்படிதான் நம்மளோட ரொட்டீனும் இருக்கு. பட் எந்த ஒரு விஷயமே கன்சிஸ்டன்ட்டா பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ வாக்கிங் போறவங்க வாக்கிங் போக ஆரம்பிங்க. அடுத்த கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நம்ம நேத்து பார்த்த கேள்வி, அத்திக்கடவு அவிநாசி திட்டம். என்ன பதில்? நமக்கு வந்து குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும். ஓகேவா? ஓகே. ஸோ ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா சரியான விடை. ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீச்சா இன்னைக்கான கேள்வி. அதாவது நம்ம வந்து திருக்குறள்ல இருந்து ஒரு கேள்வி எடுத்திருக்கோம். நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு. ஆப்ஷன் ஏ இன்பம், ஆப்ஷன் பி விளையாட்டு, ஆப்ஷன் சி கேடு, ஆப்ஷன் டி பரிசு. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்காக சொல்றேன். இதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வித் டெஸ்டோட ப்ரொவைட் பண்ணுவோம். இதுல வந்து குரூப் 1, 2, 4 எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேவா?
இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வைப்போம். ஸோ டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்லயே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப்லயும் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு சாம்பிள் நான் காமிக்கிறேன். இதே மாதிரி வாரந்தோறும் வந்துடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். மெட்டீரியல் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும் மக்களே. டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கிறவங்க இது மட்டும் படிச்சாலே போதும் மக்களே. இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் அனுப்பிட்டு அடுத்தது ஏப்ரல் ஒவ்வொரு வீக் முடிய முடிய ஒவ்வொன்றா அந்த பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட்டும் அனுப்பிடும். ஓகேவா? ஸோ இதுல வந்து மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது நமக்கு வந்து மார்ச் 4வது வாரத்துக்கான பிடிஎஃப். நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட் இருக்கும் மக்களே. அதே மாதிரி கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் எல்லாமே ஹைலைட் பண்ணி பக்காவான மெட்டீரியலா ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இங்கிலீஷ்லயும் இருக்கும், நமக்கு தமிழ்லையும் இருக்கும். டெஸ்ட் வந்து இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சிலாம் எப்படி கேட்குறாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின். ஸோ ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்விகள், மேட்ச் த ஃபாலோயிங்ல ஸ்டாட்டிக் ஜிகே கொண்டு வரது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட். அதே மாதிரி சரியான இணையை தேர்ந்து சூஸ் த கரெக்ட் பேர்ஸ், இந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து கொஸ்டின் எடுத்துருக்கோம். ஒரு வாரத்துக்கு 25 கொஸ்டின். எதுவுமே டைரக்டான கொஸ்டினா இருக்காது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் இருக்கும் டெஸ்ட். அதே மாதிரி இதுல வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் இருக்கும். இதை மட்டும் படிச்சாலே போதும். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. இல்ல எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு மக்களே. இந்த டெலகிராம் பேஜுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்லேயே அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணா வரும். ஸோ இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். ஸோ இன்னைக்குள்ள கூட போட்டிருப்போம், போய் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங், இன்னும் நியூஸ் பேப்பர் வரல, வந்த உடனே எடுத்து போட்டுருவேன். இது தமிழ்ல தினமணி, இங்கிலீஷ்ல தி ஹிந்து. அதே மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன், ஏதாவது நியூஸ், நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் பேட்ச், அதே மாதிரி ஏதாச்சும் ஆஃபர் ஏதாவது போனால் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவோம். அதனால மறக்காம டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. நம்மளுடைய சென்னை மாநகராட்சியில ஸ்விக்கி சமோட்டோ ஊழியர்களுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு ஏசி ரூம் கட்டி கொடுக்க போறாங்க. அடுத்த மூக்கையா தேவருடைய நினைவகம் வந்து எங்க, உசிலம்பட்டி மதுரையில் அமைக்க போறாங்க. காரல் மார்க்ஸுடைய சிலை சென்னை மாநகரத்துல அமைக்க போறாங்க. அடுத்த கேள்வி வந்து கயல் திட்டம் வந்து நம்ம மீன்வளம் சார்ந்த மீன் உணவு வாங்குறதுக்கான திட்டம். அலைகள் திட்டம் வந்து பெண்களுக்கு வந்து அதாவது மீனவ மகளிருடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக நுண்கடன் வழங்கக்கூடிய திட்டம். ஜீரோ பாவர்ட்டி, அதாவது பாவர்ட்டி ஒழிக்கணும்னு சொல்றது வந்து ஆந்திரா சந்திரபாபு நாயுடு. இந்த ஃபிக்கி மீடியா அந்த என்டர்டைன்மெண்ட் கமிட்டி சவுத்துக்கு தலைவராட்டு கமலஹாசன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. சுரங்க விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 4. அதே மாதிரி கேரட் தினமும் ஏப்ரல் 4. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலையில 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.